ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். அற்புதமான வேலை. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த தானியத்துக்கு மேல அகல்விளக்கு வைத்து இந்த இரண்டு பொருட்களையும் நீங்க இந்த அகல்விளக்குல வைக்கிறதால எக்கச்சக்கமான மாற்றங்களும் பொருளாதார முன்னேற்றங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வருது, அந்த நேரத்துல என்ன வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா கேட்கலாம். பொதுவாகவே ஜோதிடத்துல நாம 27 நட்சத்திரங்களை பத்தி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நமக்கு தெரியாத 28வது ஒரு நட்சத்திரம் இருக்கு. அதுதான் அபிஜித் நட்சத்திரம். மகர ராசிக்கு உட்பட்ட உத்திராட நட்சத்திரத்தோட கடைசி பகுதியும் திருவோண நட்சத்திரத்தோட ஆரம்ப பகுதிக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தான் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம். அபிஜித் அப்படின்னா வெற்றி பெறுபவர், தோற்கடிக்கவே முடியாதவர் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். பகவான் கிருஷ்ணர் இருக்காருல்ல, அவரு தன்னோட மயிலிறகுல இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை ஒளித்து வைத்திருக்கிறாராம். அதுக்கு முக்கியமான காரணம், அபிஜித் நட்சத்திர வேலையில நம்ம என்ன கேட்கிறோமோ என்ன வேண்டுறோமோ அது கொஞ்சம் கூட தடையில்லாம தானாக கிடைச்சிடும் அப்படிங்கிறது தான். அதை பூலோகத்துக்கு அனுப்புனா அதை யாரும் தீய வழிக்காகவோ தீய சக்திகளாகவோ பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாதத்துக்கு வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை அவர் பூலோகத்துக்கு அனுப்புவாராம். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரங்கள்ல ஒரு நட்சத்திரம் ஒரு திதி வருதுன்னா அது குறைந்தது 24 மணி நேரம் வரும். ஆனா இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வெறும் 24 நிமிடங்கள் மட்டும்தான் வரும். அந்த 24 நிமிடங்களும் நமக்கு பொற்காலம் மாதிரி. வாழ்க்கையில தடைகள் மட்டுமே இருக்கு, வெற்றி படிக்கட்டு கிடைக்கவே மாட்டுது அப்படிங்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம். மாதம் மாதம் உத்திராட நட்சத்திரம் முடிந்து திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, கடைசி 12 நிமிடங்கள், அதாவது உத்திராட நட்சத்திரத்தோட கடைசி 12 நிமிடங்கள், திருவோண நட்சத்திரத்தோட முதல் 12 நிமிடங்கள், இந்த இரண்டையும் சேர்க்கும் போது நமக்கு மொத்தமா 24 நிமிஷங்கள் கிடைக்கும். அதுதான் அபிஜித் நட்சத்திரம். அப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திரம் நமக்கு இந்த மாதம் டிசம்பர் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5:20 ஆரம்பித்து 5:44 வரைக்கும் இருக்கு. நீங்க இதை கணக்கு பண்ணீங்கன்னா சரியா 24 நிமிஷங்கள் வரும். இதுல ஒரு சில நிமிடங்கள் கூடவும் வரலாம், குறைச்சும் வரலாம். அதாவது 5:21 ஆரம்பித்து 5:45 முடியலாம். எப்படி பார்த்தாலும் நீங்க 5:20 மணிக்கெல்லாமே சரியா அபிஜித் நட்சத்திரத்துக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சிடணும். இப்போ நாம இருக்கக்கூடிய மாதம் என்ன மாதம்? மார்கழி மாதம். மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே பிரம்ம முகூர்த்த வேலை எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துல வழிபாடு செய்யறது முக்கியமான விஷயம். அதாவது இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை பொழுது மாதிரி. அவங்க இறை வழிபாட்டுக்கான நேரத்தை ஒதுக்குறதும் இந்த மார்கழி மாதத்துல தான். அதனாலதான் இந்த மார்கழி மாதம் முழுக்க நாம அதிகாலை எழுந்து வாசல்ல வண்ண கோலமிட்டு பிரம்ம முகூர்த்த வேலையில வீட்டோட பூஜை அறையில பூஜை செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம். எல்லோராலையும் இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய எல்லா நாட்களும் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு பூஜை பண்றது அப்படிங்கிறது சில பேருக்கு உடல் ஒத்துழைக்காம கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த மார்கழி மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம். இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் அன்னைக்கு, அதுவும் மார்கழியில வந்திருக்கக்கூடிய அன்றைய தினம் காலையில 5:20 5:44 இந்த 24 நிமிஷத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணும்போது எக்கச்சக்கமான முன்னேற்றங்கள் ஏற்படும். அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கிறதால நீங்க காலை நேரத்தை எழுந்து இந்த பொருட்களை தயார் செய்ய முடியாது. அதனால திங்கட்கிழமை இரவே இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் தயார் செய்து வச்சிடுங்க. பிரம்ம முகூர்த்த வேலை எழுந்து குளிச்சுட்டு பூஜையில விளக்கேத்தி வச்சிட்டீங்கன்னா சரியா 5:20 பிறந்ததுக்கு பிறகு இந்த ஒரு அமைப்பை பூஜையில வச்சு நீங்க வழிபாடு நடத்திக்கலாம். அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பகவான் கிருஷ்ணருக்கு ரொம்ப உகந்த நேரம். ஏன்னா அவர் தான் அந்த அபிஜித் நட்சத்திரத்தை மயிலிறகுல வச்சிருக்காரு. கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம வணங்கும் போது வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா காரிய தடைகளும் நீங்கி வெற்றி மட்டுமே கிடைக்குமாம். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள். அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால் இவங்களுடைய அவதாரங்கள ஒருத்தர் தான். இவங்க எல்லாருக்கும் ரொம்ப உகந்த பொருள் என்ன? ஒன்னு துளசி இலை, இன்னொன்று பச்சை கற்பூரம். பச்சை கற்பூர வாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பகவான் கிருஷ்ணர், மகாவிஷ்ணு வாசம் செய்வார். துளசி இலைகளை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. மாதம் மாதம் வரக்கூடிய ஏகாதசி விரதங்கள் அன்னைக்கு நீங்க பெருசா பெருமாளுக்கு நைவேத்தியங்கள் செய்ய முடியலனாலும் சின்னதா சொம்பு தண்ணீர்ல, டம்ளர் தண்ணீர்ல நீங்க துளசி இலைகளையும் பச்சை கற்பூரத்தையும் போட்டு அந்த துளசி தீர்த்தத்தை நீங்க மகாவிஷ்ணுக்கு படைச்சீங்கன்னா அதை அவர் மனசார ஏத்துப்பாரு. துளசி இலை அப்படிங்கிறது ஒரு தெய்வ மூலிகை. பண ஆக்ரோஷ சக்தி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த துளசி இலைகள் நெகட்டிவிட்டியை அடித்து விரட்டக்கூடியது.
இந்த 2 பொருட்களையும் தான் நீங்க சின்னதா 2 அகல் விளக்கு தயார் செஞ்சு வச்சுக்க போறீங்க. இந்த 2 பொருட்களையும் வைக்கக்கூடிய அந்த இடம் ரொம்ப முக்கியம். துவரம் பருப்பு. செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கும், செவ்வாய் பகவானுக்கும் உகந்த செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கு. முருகப்பெருமானை கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய கந்தனை நம்ம வணங்கும்போது, வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் கிடைக்கும். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவரு வீடு, தொழில், நிலம் இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர். நவகிரக தோஷங்கள்லயே செவ்வாய் தோஷம் தான் பெரிய தோஷமாம். அப்படி செவ்வாய் கிரகதோஷ பாதிப்புகள் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில நம்ம செவ்வாய் பகவானையும் முருகனையும் சேர்த்து வணங்கும் போது கிரகதோஷ பாதிப்புகள் படிப்படியா குறையும். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்கும் முருகனுக்கும் ரொம்ப உகந்த தானியம் இந்த துவரம்பருப்பு. சின்னதா ஒரு தட்டு மேல துவரம்பருப்பை நீங்க பரப்பி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 2 அகல் விளக்கு. அந்த அகல் விளக்கு எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த அகல் விளக்குள்ள நீங்க வைக்கிற மாதிரி ஒரு அகல் விளக்குல துளசி இலைகளையும் ஒரு அகல் விளக்குல பச்சை கற்பூரத்தையும் வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே நீங்க திங்கட்கிழமை இன்று இரவே தயார் செஞ்சு வச்சிடுங்க. செவ்வாய்க்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில சரியா 5 மணி 20 நிமிஷம் பிறந்ததுக்கு பிறகு, அதாவது அபிஜித் நட்சத்திரத்துல ஆரம்பிச்சதுக்கு பிறகு பூஜை அறையில இந்த ஒட்டுமொத்த அமைப்பை எடுத்துட்டு போயிட்டு நிறைய பேர் வீடுகள்ல கிருஷ்ணரோட போட்டோவோ சிலையோ வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படி இருந்தா அந்த போட்டோவுக்கு முன்னாடி இந்த அமைப்பை வைக்கலாம். அப்படி போட்டோ சிலை கிருஷ்ணர் போட்டோ இல்ல அப்படிங்கிறவங்க ஸ்ரீராமர் போட்டோ தான் இருக்கு, இல்ல பெருமாள் போட்டோ இருக்கு, மகாவிஷ்ணு போட்டோ இருக்குன்னா அந்த போட்டோ சிலைக்கு முன்னாடி வந்து அமைப்பை வச்சுக்கோங்க. வச்சதுக்கு பிறகு அந்த 2 அகல் விளக்குலையும் ஒரு அகல் விளக்குல பச்சை கற்பூரமும் ஒரு அகல் விளக்குல துளசி இலையும் போட்டிருப்பீங்கல்ல, அதுல திரி போட்டு தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போடணும். இந்த 2 தீபங்களும், அதாவது பச்சை கற்பூரம், துளசி இந்த 2ம் போட்டிருக்கக்கூடிய அந்த அகல் விளக்குல தீபம் ஏத்தும் போது அந்த 2 தீபங்களும் எங்க இருக்கு? துவரம்பருப்புக்கு மேல இருக்கு. அந்த நேரத்துல முதல்ல விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் பிரார்த்தனை பண்ணுங்க, செவ்வாய் பகவானையும் பிரார்த்தனை பண்ணுங்க. கடைசியா அந்த அபிஜித் நட்சத்திர வேலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு இல்லையா, அவரை நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணணும். வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரணும், கடன் பிரச்சனை தீரணும், பரம ஏழையாக இருக்கக்கூடிய எங்க வாழ்க்கை பணக்கார யோகம் பெற்று செல்வத்துல முன்னேற்றம் கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. அபிஜித் நட்சத்திர வேளையில கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உகந்த துளசி இலைகளையும் பச்சை கற்பூரத்தையும் ஏற்றக்கூடிய தீப எண்ணெயில வைத்து நீங்க தீபம் ஏத்தும் போது அந்த தீபச் சுடரோட வாசனை அந்த அபிஜித் நட்சத்திர வேளையில அந்த 24 நிமிஷத்துல உங்க வீடு முழுக்க பரவும். ஏதோ கோவிலோட கர்ப்பகிரகத்தில் நுழைந்த ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். பாசிட்டிவிட்டி அதிகமாகும். கிருஷ்ணரோட வாசம் உங்க வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கும். இந்த தீபம் குறைந்தது 24 நிமிஷங்கள், அதாவது 5:20 அந்த அபிஜித் நட்சத்திரம் ஆரம்பிச்ச உடனேயே இந்த தீபத்தினை ஏற்றி வச்சிடணும். 5:44 நிமிஷம் அந்த அபிஜித் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் தீபம் எரியணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. அந்த 24 நிமிஷங்கள் எரிந்தாலே போதும். அதுக்கப்புறமா நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். தீபத்தை குளிர வச்சுட்டு அந்த துவரம்பருப்பை மட்டும் எடுத்து தண்ணீரை விட்டாலும் சரி, இல்ல காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டாலும் சரி. ஒரு மாதமும் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் எல்லா மாதமும் நமக்கு அதிகாலை நேரத்திலேயோ பகல் பொழுதே வரும் சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு 2 மணி 3 மணிக்கெல்லாம் கூட வந்துடும். ஆனா இந்த மாசம் நமக்கு மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த வேளையில வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அபிஜித் நட்சத்திரம் நமக்கு திரும்பவும் கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான். பயன்படுத்திக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.